கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு இறை வசனத்திலே சில மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில கேள்விகளை கேட்பார்கள். பெருமானார் இடத்திலே அல்லாஹு சொல்லுகிறான், யஸ்அலூனக அனின் நாஸ், மனிதர்கள் கேட்பார்கள், கியாமத் என்றால் என்ன என்று கேட்பார்கள், அது எப்பொழுது வரும் என்று கேட்பார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு, நபியே குல் இல்முகா இந்தல்லாஹ், அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த கியாமத் எப்பொழுது வரும் என்பது தெரியும் என்று அல்லாஹு சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், வமா யுத்ரிக லஅல்ல ஸாஆ, நிச்சயமாக கியாமத் வருவது என்பது தெரியாது, ஆனால் கியாமத் வரும், தக்கூனு கரீபா, மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வசனத்துல கூட இப்படி சொல்லுவாங்க, இன்ன ஸாஅத ஆத்தியத்துன் லா ரைப ஃபீஹா, உலக அழிவு என்பது நிச்சயமாக வரும், அதுல சந்தேகமே இல்லை. மனிதர்கள் எப்படி அழிந்து போகிறார்கள், உலகத்திலே எந்தெந்த பொருட்கள் எல்லாம் எப்படி அழிந்து போகுதோ அது போன்று ஒட்டுமொத்தமான உலகம் அழிந்து போகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு நெருக்கடியான நிலைமை வரும், உலகம் அழிவதற்கு நெருக்கடியான நிலைமைகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கியாமத் எப்போ வரும்ன்றது தெரியாது, வெள்ளிக்கிழமை வரும் என்று சொன்னார்கள், ஆனால் கியாமத் வருவதற்குண்டான அடையாளங்கள் வேண்டுமானால் எனக்கு தெரியும் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும், நெருக்கடிகள் வரும், சங்கடங்கள் வரும், குழப்பவாதிகள் அதிகமான பேர்கள் வருவார்கள். யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே குழப்பம் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு குழப்பவாதிகள் வருவார்கள். பல்வேறு இடங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் இப்படி வரும் என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் உலகம் நிச்சயமாக அழிக்கப்படும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவே சொல்றான், உலகம் அழியும் போது என்ன நடக்கும்னு சொல்றான். யபஅஸூன மினல் குபூர், மனிதர்கள் எல்லாம் கபரில் இருந்து எந்திரிச்சு நிற்பாங்களாம், கியாமத் வந்துவிடும். அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எழுத்து நிப்பாட்டி வைப்பான், அவர்கள் நடுக்கத்திலும் திடுக்கத்திலும் எழுந்து நிற்பார்கள். அப்படி ஒரு சூழல் வரும் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், தலா குல்லு மர்தஅத்தின் அம்மர்லாத், பால் கொடுக்கின்ற தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவாள், அது போன்ற ஒரு நடுக்கம் திடுக்கம் வரும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், தலா தாத்து குல்லு ஹம்